சிபிஎஸ்இ இணையதளத்தை 12ஆம் வகுப்பு மாணவர் ஹேக் செய்துள்ளார். ஃபஸ்ட்டு சிபிஎஸ்இ தரப்புல இருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு அட்டாக்கே இல்லை, இது வந்து ஒரு ஃபால்ஸ் கிளைம் தான் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. டுவெல்த்து எழுதின பசங்களோட லைஃப் வந்து என்ன ஆகும் அப்படின்றது என்னன்னே தெரில. வந்து ரெண்டு விஷயத்தில் வந்து நேமிங்காக மாற்ற முடியும். ஒன்று, அந்த டிவைஸை ஃபிசிக்கலாக ஆக்சஸ் பண்ணும். இல்லை அப்படின்னா அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, அந்த அப்ளிகேஷனை இவன் டவுன்லோட் பண்ணியிருக்கணும், ப்ளூடூத்தில் கனெக்ட் ஆகிருக்கணும். ஆக்சுவலாக அதில் ஒரு இப்போ வரைக்கும் அந்த வீக்னஸை சரி பண்ணாங்களான்னு தெரில. அதோட பாஸ்வேர்டே வந்து பார்த்திங்கன்னா அதுதான் அதோட பாஸ்வேர்டு. இன்டர்நெட்டில் கனெக்டாக இருக்கக்கூடிய எல்லா டிவைஸும் சேஃபான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நான் நிறையா ஸ்டேஷன்ஸ்லேயும் சரி ஆஃபீஸ்லேயும் சரி நிறைய இன்வெஸ்டிகேஷனுக்கு போயிருக்கேன். இன்னுமே அவங்க வந்து லெகசி சிஸ்டம்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது எப்படின்னா, இன்னும் பழைய விண்டோஸ் 7 தான் யூஸ் பண்ணுறாங்க, பழைய சாஃப்ட்வேர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க, பைரேட்டட் அப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ணுறாங்க. நிறையா போலீஸ் சிஸ்டம்ஸ்லாம் அப்படி தான் இருக்குது. அதில் யூஸ் பண்ணுற இமெயில் ஐடிஸும் அதில் தான் லாகின் பண்ணுறாங்க, அது வழியாக தான் இமெயில் சென்ட் பண்ணுறாங்க, கேசஸ் அது வழியாக தான் பார்க்குறாங்க. அப்போ அவங்க டேட்டாவை யாரோ ஒருத்தர் மானிட்டர் பண்ணுறாங்கன்னு தான் அர்த்தம். இவ்வளோ கோடியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு கார்ப்பரேட் இயங்கும் போது அதுலேயே அவ்வளோ அட்டாக் நடக்குது. இது வந்து கவர்மெண்ட், இதில் வந்து பெரிய இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க பெருசாக பண்ணலை. வந்து முக்கியமாக சொல்லணும்னா கவர்மெண்ட்டோட அலட்சியம் தான். அன்பார்ந்த தினகரன் டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய டிஜிட்டல் உலகத்தில் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி வந்துட்டு நம்மளோட வாழ்க்கையை ரொம்பவே எளிமையாக மாற்றிருக்கு. ஸோ அதே சமயத்தில் சைபர் குற்றங்களும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு தான் வருது. இந்த சைபர் குற்றங்களோட பின்னணி என்ன, சைபர் குற்றவாளிகள் எந்த விதத்தில் செயல்படுறாங்க, மக்கள் அதிலிருந்து எந்த விதத்தில் நம்மளை பாதுகாப்பாக வச்சுக்கலாம், இதை எல்லாமே குறித்து பேசுறதுக்காக நம்ம கூட சைபர் கிரைம் புலனாய்வாளர் திரு சுபாஷ் ஜெகநாதன் அவர்கள் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். ஓகே, சைபர் குற்றங்கள் ரொம்பவே அதிகரிச்சுட்டு வருது இல்லையா? இப்போ சமீபமாக கூட இந்த சிபிஎஸ்இ மாணவர்கள் வந்துட்டு சிபிஎஸ்இ வெப்சைட்டை வந்துட்டு அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எந்த விதத்தில் நடந்துச்சு, அதோட தாக்கம் என்ன, அப்படி அதை பற்றி சொல்லுங்க. ஸோ சிபிஎஸ்இ சைட் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 3 பசங்க சேர்ந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ தேர் ஆல்மோஸ்ட் ஒரு 19 வயசு தான் இருக்கும். வெப்சைட்டை வந்து ஹேக்குன்னு சொல்ல முடியாது, அதில் ஒரு வீக்னஸ் இருக்குது. அந்த வீக்னஸை வந்து அவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அதை வந்து சிபிஎஸ்இ அதுக்கப்புறம் வந்து சர்டின் கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்ககிட்ட இருந்து ப்ராப்பராக எந்த ரெஸ்பான்ஸும் வரல. உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, ஃப்ரஸ்ட்ரேஷனில் நான் இவ்வளோ தூரம் பண்ணி எனக்கான ரெக்கக்னிஷன் கிடைக்கல அப்படின்னோடனே அதை வந்து பப்ளிக்காக நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணிடலாம், மேபி அப்போயாச்சும் இவங்க வந்து ஒரு ரெக்கக்னிஷனும் இந்த மாதிரி நடந்திருக்குன்றது வெளியில் தெரியுன்றதுக்காக உடனே என்ன பண்ணிட்டாரு, வெப்சைட்டில் வந்துட்டு இந்த மாதிரி வெப்சைட் வந்து ஹேக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்க்ளோசர் பேஜை வந்து போடுறாரு. அதை பார்த்தோன்னே தான் இது வந்து ரொம்ப வைரல் ஆகுது. ஃபஸ்ட்டு சிபிஎஸ்இ தரப்புல இருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு அட்டாக்கே இல்லை, இது வந்து ஒரு ஃபால்ஸ் கிளைம் தான் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமும் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த பையன் என்ன பண்ணுறான்னா, இவங்க வந்து ஒரு மெக்கானிசம் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி பேப்பர்ல எல்லாமே மேனுவல்ல தான் மார்க்ல என்ட்ரி போட்டு இது பண்ணுவாங்க. இப்போ OMSன்னு சொல்லி ஒரு புது சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்க. அந்த சாஃப்ட்வேர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஆன்சர் ஷீட் இருக்குன்னா அதை ஸ்கேன் பண்ணி அதில் அப்லோட் பண்ணோம்னா ஆன்லைன்லேயே நம்ம வந்து மார்க் போட்டுக்கலாம். அதுதான் அதோட கான்செப்ட். இப்போ அந்த சாஃப்ட்வேர்ல வந்துட்டு பாஸ்வேர்டு வந்து அதுக்குள்ளேயே இருந்திருக்கு. ஆக்சுவலாக இப்போ எனக்குன்னு ஒரு ஐடி இருக்குன்னா அந்த பாஸ்வேர்டு என்கிட்ட இருக்கணும். ஆனால் அதோட அட்மின் பாஸ்வேர்டு வந்து அந்த சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணும் போதே உள்ளே வச்சுட்டாங்க. அது வந்து அவங்களுடைய ஒரு பெரிய தப்பு. ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலில் வந்து வச்சுட்டாங்க. இப்போ இந்த பையன் என்ன பண்ணியிருக்கான், கரெக்டாக அந்த யூசர் நேமையும் அதுக்கப்புறம் அந்த பாஸ்வேர்டையும் கண்டுபிடிச்சிட்டான். கண்டுபிடிச்சு இப்போ அதை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணனால தான் சிபிஎஸ்இ சைட் வந்து இப்போ ஹேக் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த சாஃப்ட்வேர் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்றதை கண்டுபிடிச்சிட்டான். இப்போ இதே மாதிரி தானே எல்லாத்துக்கும் இருக்கும். அப்போ இவங்க வந்து இது அட்டாக் இல்லைன்னு சொல்லவும் இதே சாஃப்ட்வேர் யாரெல்லாம் யூஸ் பண்றாங்களோ அந்த கம்பெனிஸ் அந்த வெப்சைட்டையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்பதான் தெரிய வருது, ஓகே இதுக்கு மேல அது வெயிட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி
சிபிஎஸ்சி தரப்புல இருந்து ஆமா இது வந்து அட்டாக் தான், இது நடந்துருச்சு, இதுக்கான ரெமிடேஷன்ஸை நாங்க வந்து பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு கிளைம் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ இதுக்கப்புறம் அந்த ஸ்டேஜ் வந்து அப்படியே தான் இருக்கு. இதை வந்து ரிசால்வ் பண்ணிட்டாங்களா, அந்த 12th எழுதின பசங்களோட லைஃப் வந்து என்ன ஆகும் அப்படின்றது என்னன்னே தெரியல. பட் இதோட இம்பாக்ட் வந்து நீங்க கேட்ட மாதிரி ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா இவனுக்கு எடுத்திருக்கிறது வந்து ஒரு அட்மின் ப்ரிவிலேஜ் வந்து இவனுக்கு கிடைச்சிருக்கு. இவனால ஒரு மார்க்கை மாற்றவும் முடியும், மார்க்கை ஆடும், என்ன வேணாலும் பண்ணலாம். ஒரு அட்மின்னால என்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணலாம். ஸோ இதை வச்சு அவன் ஏதாவது பண்ணியிருக்கானா இல்லையா, இந்த மாதிரி வேற ஏதாவது இருக்கா அப்படின்றது எல்லாமே அவங்க உட்காந்து ஒவ்வொன்றா இப்பதான் ரிசர்ச் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பட் அஃபிஷியல் அப்டேட்ஸா கவர்மெண்ட் சைட்ல இருந்தோ இல்ல சிபிஎஸ்சி சைட்ல இருந்தோ இல்ல சர்டின் சைட்ல இருந்தோ எந்த ஒரு அஃபிஷியல் அப்டேட்டும் வரல. இப்போ அதை தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் ஒவ்வொன்றா லைன் பை லைனா வரும். பட் இது வந்து ஒரு 19 வயசு பையன் பண்றான் அப்படின்றது தான் ஒரு பெரிய விஷயமே. இதுல நான் முக்கியமா கவனிக்கிறது என்ன அப்படின்னா, இப்ப அவனுக்கு 19 வயசு ஆச்சு, இப்ப வெப்சைட்டை ஹேக் பண்ணிட்டான். இப்போ இதுக்கப்புறம் அவன் லைஃப் என்ன ஆகும் அப்படின்றது தெரியல. அட்லீஸ்ட் அவன் ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். இதுல வந்து கவர்மெண்டோட ஒரு பிரச்சனையும் இருக்கு. இப்போ இவ்வளவு தூரம் எல்லாரும் ரிப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா அதை கன்சிடர் பண்ணி அதை ரிசால்வ் பண்ண ட்ரை பண்ணும். காசு கொடுக்குறானோ இல்லையோ, அப்படியா ஓகேப்பா சந்தோஷம், நாங்க ரெடி பண்ணிட்டு உங்ககிட்ட சொல்றோம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அந்த ஒரு ஃபாஸ்டர் ரெஸ்பான்ஸ் கூட கவர்மெண்ட் சைட்ல இருந்து இல்ல. இதே இந்தியா விட்டு மீதி கண்ட்ரிஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ப்ரோக்ராம் வச்சிருக்காங்க, ரெஸ்பான்சிபிள் டிஸ்க்ளோசர் ப்ரோக்ராம், ஆர்டிபி, இந்த மாதிரி நிறைய வச்சிருக்காங்க. இது ஆக்சுவலி வந்து என்ன அப்படின்னா, நீங்க வந்து ஒரு வெப்சைட்டை ஹேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இல்ல அதுல ஒரு வல்னரபிலிட்டி கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா எங்ககிட்ட நீங்க சொல்லுங்க, அதை நாங்க பார்த்துட்டு அது உண்மையான்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கான ரெகக்னிஷனும் அந்த ஃபிக்ஸும் நாங்க இமீடியட்டா பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதே விஷயத்த நம்ம கவர்மெண்ட்டை கொண்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். நம்ம இந்தியாவில் இருக்க நிறைய பிரைவேட் கம்பெனிஸ் வச்சிருக்காங்க, அவங்கவுங்களுக்கு நோனா வச்சிருக்காங்க. பட் கவர்மெண்ட்ல தான் சென்சிட்டிவ் அப்புறம் கிரிட்டிக்கல் டேட்டா செட்ஸ்லாம் நிறைய இருக்கு. இவங்களும் இந்த விஷயத்த எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த விஷயம் சாதாரணமா போயிருக்கும். அவன் ரிப்போர்ட் பண்ணியிருப்பான், அவர் அக்னாலஜ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, அப்பவே அந்த ஃபிக்ஸ் வந்து போயிருக்கும், அதுக்கான ரெகக்னிஷன் அந்த பையனுக்கு கிடைச்சிருக்கும். மேபி அமௌண்டா போயிருக்கலாம், சர்டிபிகேட்டா போயிருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், ஏதாவது ஒன்று கிடைச்சிருக்கும். ஸோ இது வந்து முக்கியமா சொல்லணும்னா கவர்மெண்டோட அலட்சியம் தான். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி அந்த ஸ்டூடெண்டோட பர்சனலான ஒரு நோக்கம் தான் இருக்குமா இல்லை வேற ஏதாவது இருக்கு? இதை படிக்கிற எல்லாருக்குமே வந்து ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஏதாவது ஒன்று பிரேக் பண்ண ட்ரை பண்ணணும் தான் நினைப்பாங்க. பிகாஸ் ஹேக்கிங் படிக்கிறாங்க, சைபர் செக்யூரிட்டி படிக்கிறாங்கன்னா அது ஏதோ ஒரு இடத்துல அப்ளை பண்ணணும். அந்த பையன் நார்மலா அவன் மேபி ஒரு சிபிஎஸ்சி ஸ்டூடெண்டா கூட இருந்திருக்கலாம். அவன் டைரக்டா அந்த சைட்டை வந்து அவன் வந்து அட்டாக் பண்ணிட்டு அதை அவன் வந்து ரிப்போர்ட் பண்ணாம இதை வந்து டைரக்டா வந்து நான் ஹேக் பண்ணிட்டேன்னு சொன்னா தப்பு. பட் அவன் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்கான், அதுக்கு ரெஸ்பான்ஸ் வரலன்னதும் தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கான். இது வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் மாதிரி தான். அவனுக்கு 19 வயசு தான், அவன் இவ்வளவு தூரம் இந்த விஷயம் பண்ணியிருக்கான்றத போது அதை கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுத்திருக்கணும். அட்லீஸ்ட் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு ஒரு மாசம் கழிச்சாது அதை வந்து ரெமிடியேட் பண்ணியிருக்கலாம். பட் எதுவுமே பண்ணல. அப்படின்ற போது அது சரி இப்பயாச்சும் நம்ம தெரியப்படுத்துவோன்ற அந்த ஒரு சின்ன வயசு மைண்ட் செட்டு தான் அது இவ்வளவு தூரம் கொண்டு வந்து விட்டுருக்கு. இப்போ ஒரு 19 வயது ஸ்டூடெண்ட் தான் இந்த சிபிஎஸ்சி வெப்சைட்டை வந்து ஹேக் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த வயசு பையன் அரசு சார்ந்த இந்த மாதிரி வலைதளங்கள்ல வந்துட்டு ஹேக் பண்ற அளவுக்கு அதோட செக்யூரிட்டி வந்துட்டு வீக்கா இருக்கா? ஸோ அதை பத்தி சொல்லுங்க. செக்யூரிட்டி அப்படின்றது வீக் தான். ஆக்சுவலா வந்து இதுக்கு ஒரு எப்படி சொல்றது, ஒரு கான்செப்டே இருக்கு, இல்ல ஒரு சேயிங்னு கூட நீங்க வச்சுக்கலாம். லைக் இன்டர்நெட்ல கனெக்டா இருக்கக்கூடிய எல்லா டிவைஸும் சேஃபான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அது மொபைலா இருக்கலாம், இல்லை எதுவாக வேணாலும் இருக்கலாம். அது சேஃப் அப்படின்றதே கிடையவே கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல ஒரு வீக் பாயிண்ட் இருக்கும். அதை கண்டுபிடிச்சு அந்தந்த கன்சர்ன் டீம் கிட்ட சொல்லும் போது தான் அதை ரிசால்வ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நீங்க யாரை வேணாலும் சொல்றீங்களா, இப்போ இந்தியாவோட பெரிய பேங்க் இருக்கு, ஒரு எஸ்பிஐ பேங்க் இருக்கு, இல்லை ஒரு பெரிய கம்பெனி இருக்கு, அவனே தான் முன் வந்து என் கம்பெனி நீங்க அட்டாக் பண்ணிக்கோங்க, நான் சேஃப்னு சொல்லுங்க பார்ப்போம். யாருமே சொல்ல மாட்டாங்க. கூகுளே வந்து சொல்லுங்க, இல்லை டெஸ்லா சொல்லுங்க, யாரானாலும் சொல்லுங்க, யாருமே இப்படி சொல்லவே முடியாது. பிகாஸ் என்ன இருக்கும் எப்படி இருக்கும்னு அவங்களுக்கே தெரியாது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல இவன் அதை கண்டுபிடிச்சிருக்கான். ஸோ அதை கண்டுபிடிச்சு அவன் பண்ணிட்டான். அதுக்காக கவர்மெண்ட் வீக்கான்னு கேட்டீங்கன்னா வீக் தான், நான் இல்லைன்னு சொல்ல. பட் அவன் வந்து ஒரு விஷயத்த டெவலப் பண்றாங்க, இல்லை ஒரு விஷயத்த வந்து உள்ள ஆன்போர்ட் பண்றாங்கன்னா அதுக்கான செக்யூரிட்டி கான்ஃபிகரேஷன்ஸா இருக்கட்டும் எல்லாத்தையுமே அவங்க ரிவ்யூ பண்ணிட்டு தான் உள்ள எடுத்திருக்கணும். ரெண்டாவது இது ஒரு சிபிஎஸ்சி, ஒரு எஜுகேஷன் ரிலேட்டடா இருக்கக்கூடிய விஷயம். அப்படிப்பட்ட ஒரு சாஃப்ட்வேரை உள்ள ஆன்போர்ட் பண்றாங்க அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் டைம் பண்றாங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்.
ஸோ அப்படி பண்ணும்போது அதை பற்றி கொஞ்சமாவது ரிசர்ச் பண்ணியிருக்கணும். சும்மா அதோட அட்வான்டேஜஸ் மட்டும் பார்க்கக்கூடாது. இருக்கிற கண்டிஷன் முதல்ல ப்ராப்பராக இருக்கா. நீங்கள் ஒரு ஃபோன் வாங்கும் போதே எவ்வளோ விஷயம் பார்க்குறீங்க. அப்போது இவ்வளோ பெரிய சாஃப்ட்வேரை இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்துக்கு கொண்டு வரீங்கன்னா அதை பற்றி ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணியிருக்கணும். அதை பண்ண தவறிட்டாங்கன்றது தான் மெயின் பாயிண்ட். மேபி இந்த கம்பெனிக்காரங்க ஏதாவது ஒரு விஷயத்த மறைச்சிருக்கலாம், இல்ல கவர்மெண்டே மறைச்சிருக்கலாம். அது வந்து அவங்களா சொல்லும் போதுதான் தெரியும். தமிழ்நாட்டுல சில பேருந்துகள்ல வந்துட்டு அந்த நேம் போர்டை வந்து ஹேக் பண்ணி அவங்க சில வார்த்தைகள் போட்டு பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை எப்படி ஹேக் பண்றாங்க? ஸோ அதோட செக்யூரிட்டி எந்த அளவுக்கு இருக்கு? இது வந்து ஹேக்குலாம் சொல்ல முடியாது. லைக் இது வந்து எப்படின்னா, நீங்க வந்து ஒரு ஸ்பீக்கர்ல ப்ளூடூத் கனெக்ட் பண்ற மாதிரி தான். ஸோ அவங்க மேல இருக்கிற அந்த எல்இடி டிஸ்பிளேலாம் வந்து எப்படின்னா, அதுக்கு பக்கத்துல ஒரு டிவைஸ் ஒன்று கனெக்ட் ஆயிருக்கும். அதுல ஃபீட் பண்ற வேர்டிங்ஸ் தான் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வரும். இது வந்து நார்மலா அதுக்குன்னு ஒரு டிவைஸ் வந்து வச்சிருப்பாங்க. அதை வந்து 2 விஷயத்துல வந்து நேமிங்கா மாற்ற முடியும். ஒன்று, அந்த டிவைஸை பிசிக்கலா ஆக்சஸ் பண்ணும். இல்லை அப்படின்னா அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. அந்த அப்ளிகேஷனை இவன் டவுன்லோட் பண்ணியிருக்கணும், ப்ளூடூத்ல கனெக்ட் ஆயிருக்கணும். ஆக்சுவலா அதுல ஒரு இப்போ வரைக்கும் அந்த வீக்னஸ் சரி பண்ணாங்களான்னு தெரியல. அதோட பாஸ்வேர்டே வந்து அதுதான் அதோட பாஸ்வேர்டு. இதை போட்டு கனெக்ட் பண்ணாங்க, கனெக்ட் ஆயிடுச்சு. இவன் ஹேக்டுன்னு போட்டா அங்கே ஹேக்டுன்னு வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி டிவிகேன்னு கூட போட்டாங்க. என்னென்னமோ வேர்டிங்ஸ்லாம் நிறைய இடத்துல வந்துச்சு. பட் இதுதான் நான் முன்னாடி சொல்றேன் இல்லையா, கவர்மெண்ட் ஒரு விஷயத்த இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அதை வந்து எண்ட் டு எண்ட் அதை வந்து பார்க்கணும். சும்மா இது வந்து நம்ம இதை வாங்கிட்டோம், இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்க போதுன்னு மட்டும் இது பண்ணிடக்கூடாது. இதோட டே டு டே அப்டேட்டுமே அவங்க வந்து பார்க்கணும். இதை வந்து வேற யாராவது கைக்கு போச்சுன்னா இதுல ஏதாவது ஒரு டேஞ்சரஸான விஷயம் இருக்கா, இதுல வந்து ஏதாவது பண்ண முடியுமான்றது எல்லாமே அவங்க வந்து ரிசர்ச் பண்ணணும். இதுக்கான R&D டீம்லாம் என்ன பண்றாங்க அப்படின்றது தெரியல. ஒரு சாஃப்ட்வேரை ஆன்போர்ட் பண்றாங்கன்னா எண்ட் டு எண்ட் பார்க்கணும். இந்த மாதிரி பஸ்ல இதை கொடுக்குறாங்க அப்படின்னா இது ஏதாவது பண்ண முடியுமான்றது பார்க்கணும். ஒரு இவ்வளோ பெரிய விஷயத்த அது ஒரு சின்ன விஷயம் தான், பெரிய விஷயம் இல்லை. பட் அதுக்குன்ட்டு ஒரு சில செக்யூரிட்டி பிரின்சிபல்ஸ் இருக்கு. அதுல பாஸ்வேர்டை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வச்சிருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு மெக்கானிசம் கொடுத்து இன்னும் டபுள் ப்ரொடெக்ஷனா வச்சிருக்கலாம். அதுதான் அதோட மெயின் ரீசனே. இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, பட் சின்ன விஷயத்த கூட அசால்ட்டா விடுறாங்கன்றது தான் இங்க ஒரு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகே, ஸோ இப்போ இந்த கவர்மெண்ட் சைட்ஸை வந்துட்டு அட்டாக் பண்றாங்க, இப்போ பஸ்ஸஸ் வந்து அட்டாக் பண்றாங்க அப்படின்னா இதையும் தாண்டி இந்த மாதிரிலாம் ஈஸியாக பண்ணும்போது இதையும் தாண்டி அவங்க அட்டாக் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் வேற எதுவும் பாசிபிலிட்டிஸ் இருக்கா? லைக் இதோட தீவிரத்தன்மை என்ன மாதிரி இருக்கும்? சரி, அதுதான் கவர்மெண்ட் ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அப்படின்னா அதை ஃபர்ஸ்ட் ரிசர்ச் பண்ணணும். அதான் பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, அவங்க என்ன டெக்னாலஜி யூஸ் பண்றாங்கன்றத பார்க்கணும். நான் நிறைய ஸ்டேஷன்ஸ்லயும் சரி ஆஃபீஸ்லயும் சரி நிறைய இன்வெஸ்டிகேஷனுக்கு போயிருக்கேன். இன்னுமே அவங்க வந்து லெகசி சிஸ்டம்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. அதாவது எப்படின்னா, இன்னும் பழைய விண்டோஸ் 7 தான் யூஸ் பண்றாங்க, பழைய சாஃப்ட்வேர்ஸ் தான் யூஸ் பண்றாங்க, பைரேட்டட் அப்ளிகேஷன் தான் யூஸ் பண்றாங்க. நிறைய போலீஸ் சிஸ்டம்ஸ்லாம் அப்படிதான் இருக்கு. அதில் யூஸ் பண்ணுற இமெயில் ஐடிஸும் அதில் தான் லாகின் பண்ணுறாங்க, அது வழியாக தான் இமெயில் சென்ட் பண்ணுறாங்க, கேசஸ் அது வழியாக தான் பார்க்குறாங்க. அப்போ அவங்க டேட்டாவை யாரோ ஒருத்தர் மானிட்டர் பண்ணுறாங்கன்னு தான் அர்த்தம். இவ்வளோ கோடியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு கார்பரேட் இயங்கும் போது அதுலேயே அவ்வளோ அட்டாக் நடக்குது. இது வந்து கவர்மெண்ட் இதில் வந்து பெரிய இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க பெருசாக பண்ணலை. இன்ஃப்ராக்கு மட்டும்தான் பண்றாங்களே ஒரே செக்யூரிட்டி சைடுக்கு பெருசா எதுவுமே பண்ணல. அப்ப எவ்வளவு டேட்டா வெளியே போயிருக்கும். நான் வந்து நிறைய டெலிகிராம் சேனல்ஸ்ல கூட நான் பார்த்துருக்கேன். மகாராஷ்டிரா போலீஸு, யூபி போலீஸு, நார்த் இந்தியன் சைடில், கேரளா சைடு, தமிழ்நாடு சைடு, கவர்மெண்ட்டோடது எல்லாத்தோட டேட்டாவுமே ஒருத்தன் வந்து அதை கலெக்ட் பண்ணி வெளியில வந்து சேல் பண்ணிட்டு தான் இருக்கான். இப்போ வரைக்கும் அது நடக்குது. ஸோ நம்ம டேட்டா இன்னும் போகாமல் இருக்கிறதுக்கு காரணம் யாரும் இது இவங்களை டார்கெட்டாக கூட மதிக்கலன்றது தான் பாயிண்ட். ஏன்னா இவங்க இன்ஃப்ராவை கொஞ்சம் பெருசாக காட்டணும். இப்போ நீங்கள் ஒரு பெரிய கம்பெனி இப்போ சிபிஎஸ்சி எடுத்துக்கிட்டீங்க, அவன் ஒரு பெரிய டார்கெட்டாக அவன் பார்க்குறான். அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்டை அவங்க எப்போ வந்து பெரிய டார்கெட்டாக பார்க்குறாங்களோ அப்போ தான் அது வந்து வரும். இப்போ நிறைய போலீஸ் வெப்சைட்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் வெப்சைட்ஸ் இருக்குது. அதெல்லாம் எப்போ ஆடிட் பண்ணாங்க, அது சேஃபாக இருக்கா இல்லையா, யார்கிட்ட கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க, யார் வெப்சைட்டை டிசைன் பண்ணாங்க, எந்த ஒரு விஷயமே பெருசாக வெளியே வந்து நான் பார்க்கவே இல்லை. அது செக்யூரிட்டி ஆடிட் பண்ணுறாங்களான்னுமே எனக்கு பெருசாக தெரியல. நார்மலாக இருக்கிற விஷயத்துக்கே ஆடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் அவங்க எடுத்துக்கிறாங்க அதை சரி செய்யறதுக்கு. அப்போ இந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் இப்போ வந்து எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆயிடுச்சு. இப்போ பொலிட்டிக்கலே டிஜிட்டலில் தான் போயிட்டு இருக்கு. இப்போ புதுசாக ஒரு பார்ட்டியே டிஜிட்டலில் தான் வந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு விஷயத்த அவங்க டிஜிட்டலாக கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும். இப்போ வந்து யாருமே இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா டக்குன்னு ஸ்டேஷனில் போய் அவங்க கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறதே இல்லை. டேரெக்டாக 1930க்கு கால் பண்ணுறாங்க, இல்லைன்னா வெப்சைட்டில் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறாங்க.
அதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போது ஃபைன். பட் அங்கிருந்து இங்கே உங்களுக்கு ரீடைரக்ட் ஆகும் எந்த பர்டிகுலர் ஸ்டேஷனுக்கு வருது அப்படின்னு. சென்ட்ரல்ல இருந்து ஸ்டேட்ல இருந்து இங்க வரும். அப்படி வரும்போது இந்த டேட்டாலாம் இவங்ககிட்ட மட்டும்தான் இருக்கா, அதுல ப்ராப்பரா எடுத்து பண்றாங்களா, இந்த மாதிரி விஷயம்லாம் அது எங்க நடக்குது, அது பப்ளிக் விசிபிலிட்டியே பெருசா இல்லை. நீங்க வெப்சைட்ல ட்ராக் பண்ணலாம் உங்களுடைய அதாவது உங்க கேஸ் வந்து எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்குன்றது நீங்க பார்க்கலாம். பட் அதை தாண்டி உங்க டேட்டா நீங்க கொடுத்தது அங்க சேஃபா இருக்கா இல்லையான்றது தெரியல. இப்ப நிறைய இடத்துல எவிடன்ஸ் எல்லாமே வந்து அட்டாச் பண்றாங்க, அது ஹேஷ்ல வந்து இருக்கு. பட் அந்த மாதிரி டேட்டா எல்லாம் எப்படி ஸ்டோர் பண்றாங்க அதை பத்தி அவங்க ஏதாவது ஒரு அறிக்கை விடலாம், இப்படிதான் நாங்க ஸ்டோர் அட்லீஸ்ட் வெப்சைட்லயாவது அதை பத்தி வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கலாம். எதுவுமே இல்லை. உங்க டேட்டா எப்படி வேலிடேட் பண்றாங்கன்னு கேட்டா அதுவும் தெரியல. ஸோ கவர்மெண்ட் வந்து பண்றாங்க, பட் எப்படி பண்றாங்க, எதுக்கு பண்றாங்க, ஏன் பண்றாங்க, அந்த WH கொஸ்டின்ஸ்க்கு பெருசா அவங்க ஆன்சர் பண்றதே இல்லை. அதை யாராவது ரைஸ் பண்ணாங்கன்னா ஏன்டா ரைஸ் பண்ணணுன்ற அளவுக்கு அதை ஃபீல் பண்ண வைக்கிறாங்க. அவ்வளவுதான். இதுதான் நம்ம கவர்மெண்டோட நிலைமை. ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவங்கள் என்னன்னா, மருத்துவமனைகள்ல வந்துட்டு பேஷண்ட்ஸ் முக்கியமாக பெண் நோயாளிகளோட அந்த வீடியோக்கள் வந்துட்டு எடுக்கிறாங்க. ஸோ பர்சனலாக தனிப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதாகட்டும், இல்லை மற்ற கிளினிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் எடுக்கிறதாகட்டும். ஸோ அங்கங்கே CCTV இருக்கனால அதில் பதிவாகிற வீடியோக்கள்லாம் வந்துட்டு ஹாஸ்பிட்டலோட டேட்டாவையே வந்துட்டு கலெக்ட் பண்ணி டெலிகிராம் குரூப்பில் வந்துட்டு அதை சேல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டோம். ஸோ அது எப்படி நடக்குது, ஹாஸ்பிட்டல்ஸில் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுற விஷயங்கள்ல அவங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்க இல்லை வீக்காக இருக்காங்க, ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ லைக் பேசிக்காக இதுக்கு முன்னாடி டார்க் வெப்னு சொல்லி ஒரு தனி மார்க்கெட் இருந்தது. இப்போ அந்த மார்க்கெட் பற்றி யாரும் பெருசாக பேசுறதே இல்லை. இப்போ எல்லாமே வந்து இந்த மாதிரி டெலகிராம்லக்குள்ள தான் எல்லாரும் வந்துட்டாங்க. பிகாஸ் இந்தியன்ஸ்க்கு அது ஏன் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு தெரியல, டெலகிராம் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, ஃபாரினர்ஸும் பண்ணுறாங்க. இப்போ மேட்ரு என்ன அப்படின்னா, நிறைய CCTV கேமராஸ் வந்து வெளியில இன்டர்நெட்டுக்கு எக்ஸ்போஸ்டா இருக்கு. ஏன்னா அதையும் ப்ராப்பரா வந்து அவங்க மெயின்டைன் பண்றது இல்லை செக்யூரிட்டி பெர்ஸ்பெக்டிவ்ல. மேபி கேமரா வேலை செய்யலன்னா ரிப்பேர் பண்றாங்க, சரி, அதை வந்து செக்யூரிட்டியா அவங்க எந்த அளவுக்கு பண்றாங்கன்றது எனக்கு தெரியல. இப்போ நிறைய பேர்த்தோட வீட்டுல CCTV மாத்துறாங்கன்னா இன்னுமே அந்த டிஃபால்ட் யூசர் நேம் பாஸ்வேர்டு தான் வைக்கிறாங்க. ரெண்டாவது அது கனெக்ட் பண்ற போர்ட்டுமே வந்து செக்யூர்டான போர்ட்டா க்ளோஸ்டு போர்ட்டா என்னன்றது தெரியல. இப்போ வந்து RTSP புரோட்டோகால்னு தனியா ஒரு மெக்கானிசம் இருக்கு சைபர் சைட்ல. அந்த புரோட்டோகால் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்டர்நெட்டா கனெக்டா இருக்கக்கூடிய CCTVஸை உங்களால கனெக்ட் பண்ணி இங்கிருந்து பார்க்க முடியும். அதுதான் அதோட மெயின். இது வந்து பெரிய சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ணணும்ட்டு இல்லை. VLC மீடியா பிளேயர் யூஸ் பண்றீங்க இல்லையா, அதுலயே போயிட்டு நெட்வொர்க் ஸ்ட்ரீம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் இந்த CCTVயோட IP வச்சுட்டு அந்த RTSP புரோட்டோகால் நீங்கள் அதுதான் அது கான்செப்டே இருக்கும். அந்த போர்ட் நம்பர் நீங்கள் வச்சுட்டீங்கனாலே முடிஞ்சு, அவ்வளோதான். அந்த CCTV இங்கே ஸ்ட்ரீம் ஆகும். ஸோ இது நிறைய இடத்துல நடந்துட்டு தான் இருக்கு. பட் பாயிண்ட் என்னன்னா, இது வந்து நார்மலாக வீட்டுக்கு வெளியில இல்லை வேற ஏதாவது ஒரு பிளேஸ்னா கூட பரவாயில்ல, பார்க்கிங் ஸ்லாட்டு அந்த மாதிரி இருந்தால் பரவாயில்ல. ஒரு ஹாஸ்பிட்டலோட சென்சிட்டிவாக இருக்கிற ஒரு ஏரியால இருந்து எடுக்கிறாங்க. அது அவங்களோட மைண்ட் செட் வேற. அது 18+ எப்படி ஆனாலும் இருக்கலாம், பட் மனசாட்சின்னு அங்கே ஒன்று இருக்கணும். ஒரு பேஷண்ட் அங்கே வந்து அவங்க மயக்க நிலையில இருக்காங்க, நர்ஸ் அவங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டல் அந்த கிரீன் ட்ரெஸ் மாட்டுறாங்க. அந்த வீடியோவை கூட எடுத்து சேல் பண்ற அளவுக்கு அவங்க வந்து அவ்வளோ ஒரு எப்படி சொல்றது, ஒரு இன்ஹியூமனா இருக்கான்றதான் ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறம் வந்து நிறைய டாக்டர்ஸ் நர்ஸ் அந்த மாதிரி ப்ரைவேட் வீடியோஸ் வருது. ஹாஸ்பிட்டலில் வேறு எதெல்லாம் வந்து சென்சிட்டிவாக இருக்கோ, ஊசி போடும்போது ட்ரெஸ் ரிமூவ் பண்ணுவாங்க, அது வருது. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது. இந்த வீடியோஸை அவன் என்ன பண்ணுறான், CCTVயில் கலெக்ட் பண்ணுவான். அது லென்த்தாக இருக்கும், பட் கரெக்டாக இந்த பிட்டை மட்டும் அவன் கரெக்டாக கரெக்ட் பண்ணி கிராப் பண்ணி எடிட் பண்ணி இந்த மாதிரி ஒரு மெகா ஃபோல்டர் இருக்கும், அதுக்குன்னு தனியாக ஒரு ஆப் இருக்குது. அதில் வந்து 25 GB வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். அதுல இந்த டேட்டாஸ் எல்லாம் உள்ள போட்டு அதை வந்து வெளியில சேல் பண்றாங்க. லைக் எப்படின்னா 1 GBக்கு இவ்வளோ காஸ்ட், 2 GBக்கு இவ்வளோ காஸ்ட்னு. இது டெலகிராம்ல ஒரு சைட்ல வந்து சேல் ஆகும். இன்னொன்னு என்ன அப்படின்னா, டிராப் MMSன்னு ஒரு சைட் இருக்கு. இது வந்து ஒரு டீப் வெப் மாதிரி, நம்ம இந்தியால இருந்து ஆக்சஸ் பண்ண முடியாது, மேபி VPN போட்டா ஆக்சஸ் பண்ணலாம். அதான் பாயிண்ட். இப்போ அதுல என்னன்னா, யார் போடுறாங்கன்றது கண்டுபிடிக்கவே முடியாது. நீங்க எந்த யூசரை வேணாலும் எடுத்துக்கோங்களேன், proton.me தான் உன்னோட மெயில் ஐடியே இருக்கும், இல்ல proton mail தான் யூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் அந்த மெயில் ஐடி நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பெருசா ட்ராக் பண்ண முடியாது. அப்படியே ட்ராக் பண்ணாலும் இந்த புரோட்டான் வந்து அதுக்கான இன்ஃபர்மேஷனை கொடுக்க மாட்டான். நீங்க சப்போஸ் இதுதான் மெயில் ஐடின்னு கண்டுபிடிச்சிட்டு நீங்க கேஸோட கொண்டு போய் கொடுத்தாலும், இல்ல அது யூசர் பிரைவசி நாங்க தரமாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருவாங்க. இதனால பாதி பேருக்கு அந்த கேஸ் வந்து இன்னும் க்ளோஸ் பண்ணாமே இருக்கு, இன்னும் அது ஓப்பன்லேயே இருக்கு.
மேபி என்னால் அதை பண்ண முடியலன்னு வேணா அவங்க க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே இப்போ இந்த வீடியோஸ் எல்லாமே டெலகிராம்லயும் போகுது, டிராப்எம்எஸ்லயும் போகுது. இப்படி போச்சுன்னா இப்போ யூசரோட பிரைவசி அங்கே என்ன இருக்கும்? ஓகே 18+ சைட்டுன்றது வேற, அது அது ஒரு தனி ஜானர். பட் இந்த மாதிரியான விஷயத்த கூட கலெக்ட் பண்ணுவாங்களா? அந்த அளவுக்கு அந்த மனுஷனுக்கு அப்படி என்ன பிரச்சனைன்றது எனக்கு தெரியல. இதெல்லாமே ஒரு எப்படி சொல்றது, அதை வாங்கி பாக்குறவங்க பர்சன்ஸும் தனியா இருக்காங்க. ஓகே விற்கிறவனை கூட விட்டுறலாம் மாட்டிருக்கு. பட் இதை வாங்கி யூஸ் பண்ற பர்சன்ஸை தான் எப்படி சொல்லி நம்ம பேசுறதுன்னு எனக்கு தெரியல. பட் இதுவும் நடந்துட்டு தான் இருக்கு. ஓகே ஸோ இப்போ இந்த மருத்துவமனைகள் வீடியோ ஆகட்டும் இல்லை ட்ராப் எம்எம்எஸ்ல போடப்படுற அந்த புகைப்படங்கள் ஆகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது இல்லையா? ஸோ இதுக்கான நடவடிக்கையா சைபர் கிரைம் சைட்லேருந்து நீங்கள் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கிறீங்க? லைக் இது இன்னும் அஃபிஷியலாக அவங்க எப்படி எடுத்து ரிசால்வ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஓகே நார்மலாக ஒரு சில சைட்ஸ் சோஷியல் மீடியாவில் போகுதுன்னா போலீஸ் சைட்லேருந்து ரெஸ்பான்ஸ் எடுத்து அதை டெலீட் பண்ணுறாங்க. அதை நான் கண்கூட பார்க்குறேன். பட் டிராப்எம்எஸ்லையும் சரி இல்லை வேற ஏதாவது தேர்ட் பார்ட்டி சைட்டில் போச்சுன்னா அதை டேக் டவுன் பண்ணுறதுக்கு இன்னும் நம்ம கவர்மெண்ட் கிட்ட ஃபெசிலிட்டிஸ் இருக்கான்னு கேட்டால் கொஸ்டின் மார்க். மேபி ஏதோ ஒரு ரேர் சினாரியோ கேஸில் அது நடக்குது. லைக் இப்போ கவர்மெண்ட் சைடில் என்ன இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. இப்போ மினிஸ்ட்ரின்னு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஆல்ரெடி ஐடி மினிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்குது. ஐடி கீழே தான் இது எல்லாமே வரும். அதை என்ன பண்ண போகிறாங்கன்றது எனக்கு தெரில. பட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி சைட்ஸில் போடும்போது அதை டேக் டவுன் பண்ணுறது சாதாரண விஷயமே கிடையாது. இவங்களால என்ன பண்ண முடியும்னா அந்த சைட்டை இந்தியாவிலேருந்து ஆக்சஸ் பண்ண முடியாமல் பண்ண முடியும், அவ்வளோதான். பட் அது ஒரு சைடு விடுங்களேன். நம்மளை பற்றி யோசிங்க, காமன் பீப்புளை பற்றி யோசிங்க. அது அவங்களோட ப்ரைவேட் ஸ்பேஸ். 10க்கு 10 ரூமில் அது அவங்களோட ஸ்பேஸ். அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம். அது அவங்களோட ஓன் பர்சனல் லைஃப். அதை ஏன் அவன் ஃபஸ்ட்டு ஃபோனில் எடுக்கணும்? அதுதான் என் பாயிண்ட். இப்போ நான் பர்சனலாக இந்த கேசஸ் எல்லாம் நான் ரிமூவ் பண்ணுவேன். பட் எனக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்கும். எப்படின்னா, நிறைய இது இருக்கும். என்னால் அதை நினச்சா அதை ரிமூவ் பண்ண முடியும். பட் அதை நான் 2 விஷயத்தில் பண்ணுவேன். எப்படின்னா, இப்போ நார்மலாக இருக்கிற ஒரு பொண்ணு, அவங்க எந்த தப்பும் பண்ணலை, அவங்க ஃபோட்டோவை யாராவது ஒருத்தர் மாஃப் பண்ணி எடிட் பண்ணி போட்டானா அது தப்பு. நான் அதை போய் ரிமூவ் பண்ணேன். பிகாஸ் அந்த பொண்ணு எந்த தப்பும் பண்ணலை. இப்போ அதுவே செகண்ட் ஸ்டேஜில் அவங்க எல்லா தப்பையும் பண்ணிடுவாங்க. அந்த வீடியோவை அவன் தான் ஷேர் பண்ணுவான். யாரும் அட்டாக் பண்ணிலாம் அதை இவங்கிட்ட தான் அந்த வீடியோ இருக்குன்னு தெரிஞ்சு எவனாவது அட்டாக் பண்ணுவானா? அப்படிலாம் பண்ணவே முடியாது. ஸோ அந்த வீடியோ அவன் தான் வெளியில ஷேர் பண்றான். இப்போ அது வெளியில போயிடுச்சு. இப்போ என்கிட்ட வரும்போது எனக்கு அதை ரிமூவ் பண்ணணும்னு தோணுமா? நீ தான் பண்ண தப்பு, அனுபவின்னு தான் விட முடியும். இப்போ நான் அதை உனக்கு ரிமூவ் பண்ணி கொடுத்தேன்னா இன்னைக்கு கல்லஞ்சினா கூட நினைச்சுக்கோங்க, எனக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ நான் அதை ரிமூவ் பண்ணி கொடுத்தா கூட நாளைக்கு அவன் சும்மா இருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? அவனுக்கு அந்த குளிர் விட்டு போயிடும். இன்னும் எனக்கு நிறைய பீப்புள்ஸ் என்னை டார்ச்சர் தான் பண்றாங்க. நான் தெரியாம இன்ஸ்டால ஒரு போஸ்ட் போட்டேன். எப்படின்னா, நான் டிராப்எம்எஸ்ல இருந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன், இதுதான் என்னோட 1000th வீடியோ அண்ட் ஆடியோ ரிமூவ் பண்றதுன்னு சொல்லி ஒரு போஸ்ட் போட்டேன். அன்னையிலிருந்து என்னால் நிம்மதியாக தூங்க முடியல. டெய்லி எனக்கு டெக்ஸ்ட் மெசேஜஸ் வருது. எங்கிருந்தே நம்பர் எடுக்கிறாங்கன்னு தெரியல. என் கான்டாக்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டேன். பட் பழைய போஸ்ட்ல இருந்து யாரெல்லாம் லைக் பண்ணியிருக்காங்களோ அவங்க முதற்கொண்டு போய் கான்டாக்ட் பண்ணி என் நம்பர் கொடுங்க, அவங்க மெயில் ஐடி கொடுங்கன்னு சொல்லிட்டு டார்ச்சர். என்னால் என்னோட பர்சனல் மெயிலை கூட பார்க்க முடியல. ஒரு சில பசங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த மெயில் கண்டென்ட்டை காப்பி பண்ணிட்டு கண்டினியூஸா எனக்கு மெயில் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. செகண்ட் உங்களுக்கு மெசேஜஸ் ஓடிபி ஃபிளட் ஆனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி எனக்கு மெயில் ஃபிளட் ஆகுற அளவுக்கு அதை பண்றாங்க. எனக்கு என்னன்னா, நீ இவ்வளோ யோசிக்கிற, இவ்வளோ பயப்படுற, அதை பண்ணும்போது ஏன் நீ பயப்பட மாட்டேன்றன்றது தான் என் பாயிண்ட். இதை எனக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நான் ரிமூவ் பண்ணி கொடுத்துட்டு தான் இருந்தேன். பட் இதை எனக்கு அதுக்கப்புறம் எனக்கு பண்ண பிடிக்கல. ஏன்னா, நீ ஏன் தப்பு பண்ற, உனக்கு வெளியில என்ன நடக்குதுன்னு எல்லாமே தெரியுது. நீ தான் ஃபர்ஸ்ட் பர்சன் இந்த உலகத்துல, நீ தான் முதல் தடவை இதை பண்றன்னா தெரியாம பண்ணிட்டேன்னு விடலாம். இல்லை நீ ஒரு 3 தடவை பண்ணிட்டா கூட சரி, வயசு கோளாறு பண்ணிட்டேன்னு விடலாம். எவ்வளவோ வெளியில நடக்குது, எல்லாம் சோசியல் மீடியால தெரியுது, எல்லாரும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. அதையும் மீறி நீ எடுத்து பண்றன்னா நான் ஏன் உனக்கு ரிமூவ் பண்ணுன்ற மாதிரி வந்துடும். அதனால நான் எனக்குன்ட்டு ஒரு எப்படி சொல்றது, ஒரு ரூல்ஸ் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த கண்டிஷன் இருந்தா மட்டும்தான் நான் ரிமூவ் பண்ணுவேன். இந்த கண்டிஷன்ல இருந்தா நீ எனக்கு 1 கோடி ரூபா கொடுத்தாலும் நான் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு அது பிடிக்கல. ஏன்னா எனக்கு இதனால நான் பர்சனலா அதிகமா இம்பாக்ட் ஆகிறேன். எனக்கு இந்த மாதிரி நடந்துருமோ, இல்ல என் லைஃப்ல இந்த மாதிரி ஆயிடுமோன்றலாம் ஓவர் திங்கிங் போகும் இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் போயிடும். அப்போ தெரிஞ்ச இந்த மாதிரி வெளியிடுற வீடியோக்கள்லாம் இணையதளத்துல அப்படியே தான் இருக்கும். அப்படியே தான் இருக்கும். இல்ல அதுக்கான நடவடிக்கைகள் எடுத்தா அடுத்த முறை அவங்க எடுப்பாங்க. கவர்மெண்ட்டுக்கு இதை டேக் டவுன் பண்ற ஆப்ஷன் இப்போ வரைக்கும் இருக்கான்னு கேளுங்க. ஒன்றும் இல்லை, நேராக சைபர் செல் போங்க. இந்த மாதிரி என்னோட வெப்சைட் இந்த டிராப்எம்எஸ்ல போயிடுச்சு, இதை எனக்கு ரிமூவ் பண்ணி கொடுங்கன்னு கேட்டால் என்ன பண்ணுவாங்க?
சும்மா உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்களேன், என்ன பண்ணுவாங்க? இதுக்கான ஆக்ஷன் எடுக்க தான் ட்ரை அதுதான், அந்த ஆக்ஷன் தான் என்ன பண்ணுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது, அவங்களுக்குமே தெரியாது. நேரா என்ன பண்ணுவாங்க, ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லுமா அந்த லிங்க் எல்லாம் போடுவாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அது போயிடும். அவங்களே நினைச்சாலும் அந்த சைட்லாம் ரிமூவே பண்ணவே முடியாது. ஓகே. டிராப் எம்எம்எஸ் அது யாரோடதுன்னே தெரியாது. அது எவரோ ஒரு சைனாக்கார எடுத்து ரன் பண்ணலாம், இல்லை வேற ஏதோ ஒரு கண்ட்ரிக்காரன் எடுத்து ரன் பண்ணலாம். இங்க இருக்கிறவங்க அங்கே போய் பேசுவாங்களா? அவ்வளோ தூரம் இங்கிருந்து அங்கே போறதுக்குள்ள ஒரு 200 கேஸ் வந்துடும். இவன் இந்த 200 விட்டுட்டு இந்த ஒன்று பாப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? கிடையவே கிடையாது. இது மக்களா திருந்தினாதான் உண்டு. அது அவங்க பிரைவேட் ஸ்பேஸ், அதை அவங்க தான் 100% என்ஜாய் பண்ணும். அதை விட்டுட்டு இதை ஒரு வீடியோவா எடுத்து போடும்போது அதுக்கான கான்சிக்வன்சஸ் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இதை வந்து நிறைய பேர் ரிமூவ் பண்றாங்க, இல்லைன்னு சொல்ல. யாருமே வெளியில, நான் தெரியாம ஒரு தடவை சொல்லிட்டேன், அதுதான் வந்து இப்போ அது ரொம்ப அது கஷ்டமா போயிட்டு இருக்கு. ஸோ இது பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்க சைபர்ல போய் சொன்னாலுமே அதோட ரெஸ்பான்ஸ் இவ்வளவுதான். அவங்க அந்த சைட்டை டேக் டவுன் பண்றதுக்குன்னு ஒரு லிமிடேஷன் இருக்கு. எப்படின்னா ஒரு சில சைட்ஸுக்கு மட்டும்தான் அந்த சைட்ல இருக்கிறவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் abc.comன்னு இருக்கு அப்படின்னா, இப்போ அந்த சைட்டை வந்து ரிப்போர்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த சைட்ல இருக்கவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணும். அப்படியா சார், ஓகே, நான் அந்த வீடியோ வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன்னு சொல்லணும். இப்போ அந்த சைட்ல இருந்து எனக்கு ரெஸ்பான்ஸ் வரலன்னா என்ன பண்ணுவாங்க? இவங்கனால என்னதான் பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுதான் இங்க பிரச்சனை. அது இப்போ இவங்க அப்ரோச் பண்ணாங்கனாலும் அந்த சைட்ல இருந்து ரெஸ்பான்ஸ் வராது, பிகாஸ் தே ஒன்ட் டூ. இப்போ நீங்க வந்து ஒரு VPN யூஸ் பண்றீங்க, அதை வச்சு வேண்டாத விஷயம் பண்றீங்கன்னா அந்த VPN ப்ரொவைடர்கிட்ட கேட்டா அவன் டேட்டா கொடுக்கணும். இதை போய் நீங்க புரோட்டான் VPN கேட்டீங்கன்னா அவன் கொடுக்க மாட்டான். பிகாஸ் அது அவனோட ஐ மீன் அந்த அப்ளிகேஷனே அதுக்கு தான் கிரியேட் பண்ணாங்க, யூசர் பிரைவசின்றதுக்காக. அப்போ அவன் என்ன வேணாலும் பண்ணுவான், அதை நீ கேட்கவே கூடாதுன்றதான் அவன் பாயிண்ட். இதுதான் ரியாலிட்டி. ஸோ இதுக்கப்புறமாச்சு வந்து அவங்க பர்சனல் லைஃப்ல ஏதோ ஒரு விஷயம் பண்றாங்கன்னா அதை வந்து அவுட் ஆஃப் நெட்வொர்க்ல தான் பண்ணணும். நீ நெட்வொர்க்குள்ள இருந்து பண்ண அப்படின்னா அது எப்படியாச்சும் வெளியே வந்துடும். அதுதான் மேட்ரு. இன்னொன்று என்னன்னா, யூஸ் பண்ற அப்ளிகேஷனாலேயோ இல்லை வெளியிருந்து ஒருத்தன் அட்டாக் பண்ணி தான் அந்த டேட்டா வெளியே போகுன்றது கிடையாது, அவங்க தான் அனுப்புறாங்க. அதை வந்து ஒண்ணு அந்த பொண்ணு பண்ணியிருக்கணும், இல்லை அந்த பையன் பண்ணியிருக்கணும். இதுதான் பாயிண்ட். இல்லை, அது பழிவாங்குற நோக்கத்தில் அப்படி பண்றாங்க அப்படின்னா யாரோ ஒருத்தர் தானே அதை பண்றாங்க. ஸோ அது ரிமூவ் பண்றது தானே நல்லது. லைக் பாதிக்கப்பட்ட இன்னொருத்தரோட கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு ஸோ அதுக்கான நடவடிக்கை எடுத்துட்டு அதை ரிமூவ் பண்றது. அந்த டைம்ல 2 பேத்துக்கும் தெரியும்ல கையில போன் இருந்துச்சுன்னு, அப்ப எங்க போச்சு அவங்களோட இதுன்னு தான் நான் கேட்கணும். அதுதான் அது வந்து அஃபெக்டட் பர்சன்ஸ் வந்து புரியுது அவங்க மைண்ட் செட் என்னன்னு. பட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு திங். அதை வந்து நீங்க ஏன் பப்ளிக்கா எடுத்துட்டு போறீங்க? அப்படி வீடியோ எடுத்து உங்களுக்கு அதுல என்ன கிடைக்க போகுது? இது பேசணும் அப்படின்னா அது ரொம்ப ஒரு மாதிரி போகும். பட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, வாட் எவர் யூ டூயிங், டூ இட் இன் பிரைவேட் ஸ்பேஸ். நீங்க நெட்வொர்க்ல கொண்டு வந்தீங்க அப்படின்னா அது பிரைம் மினிஸ்டரே நினைச்சாலும் அது ஒன்றும் பண்ண முடியாது. பிகாஸ் அது வந்து அது ஒரு அனானமஸ் சைட். அதோட பிரச்சனையே அதுதான். நீங்க அங்க போய் உங்க வீடியோ போயிடுச்சுன்னா போனது தான், அது எதுவும் பண்ண முடியாது.